2020 என்று அவர் வருடத்தை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை. 20 வயதுடைய ஆண்களும் 20 வயதுடைய பெண்களும் ஒருங்கிணைந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் வெற்றி கண்டு இந்தியாவை உலகிலேயே மிகப்பெரிய வல்லரசாக மாற்ற வேண்டும். இதனை கருப்பொருளாக கொண்டு இன்றைய அறிவியலின் முன்னேற்றம் சமுதாயத்திற்கு ஆக்கத்தை தருகிறதா அல்லது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்னும் தலைப்பின் கீழ் 5 பேர் கொண்ட அணியினர் தங்களின் வாதங்களை கூறி உங்களின் ஆதரவையும் கைத்தட்டல்களையும் பெற ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். போட்டியாளர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். JPR தொழில்நுட்ப கல்லூரி மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாரத ரத்னா திரு எம்ஜிஆர் அவர்களை நினைவு கூறுகின்ற இந்த பெருவிழாவில் பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்தவர்களுக்கும் கல்லூரி இயக்குனருக்கும் முதல்வருக்கும் மிகச்சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் அல்லாத அலுவலர்களுக்கும் பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற தம்பி தங்கைகளுக்கும் இந்த அரங்கத்தில் பிரம்மாண்டமாக கூடியிருக்கின்ற என்னுடைய அன்பான மாணவ கண்மணிகளுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். இப்போ இந்த பட்டிமன்றத்தில் சில நல்ல விஷயங்கள் முதலாக உங்கள் கல்லூரியில் நடத்துகின்ற ஒரு தமிழ் விழாவாகவும் பட்டிமன்றமாகவும் இது இருக்கிறது என்று சார் சொன்னார். அப்படி முதலில் நடத்தப்படுகின்ற ஒரு பட்டிமன்ற விழாவுக்கு என்னை அழைத்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் சில சிக்கல்கள் நமக்கு இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கணும். அந்த மைக்கை தவிர முதல் சிக்கல் என்னன்னாக்க உட்கார்ந்து பேசுறதுன்றதே எனக்கு பழக்கம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நடுவராக போட்டிருக்கீங்க, அதனால் நான் உட்கார்ந்து பேசுகிறேன். எப்போவும் நான் அங்கே நின்று பேசி எங்கள் நடுவர் பெல் அடித்தவுடனே நான் உட்காந்துருவேன். அது சௌகரியமான வேலை. இப்போ நானே மணி அடித்து மற்றவர்களெல்லாம் உட்காத்தி வைக்கணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டம். அதுவும் பார்த்தா 5 பக்கம் சண்டைக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி நிற்கிறாங்க. அவங்க சார் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக என்னோட பேசிகிட்டு இருந்தார். நான் அப்போ கேட்டேன், அது எப்படியாவது ஒரு 5 பேருன்றதை 3 பேராக குறைக்க முடியுமான்னு. அவங்க பேசியே ஆவேன்னு 10 பேர் நிற்கிறாங்க, குறைக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் இப்போ இவ்வளவு பேரும் பேசி நான் தீர்ப்புன்னு வேறு ஏதாவது சொல்லணும் இல்லையா? ஏன்னா நடுவர் சிறப்புரைன்னு போட்டாங்க, அதையும் நான் கட் பண்ணிட்டேன். சிறப்புரையெல்லாம் தேவையில்லைன்னு நானும் கொஞ்சம் பேசி நம்மெல்லாம் சாப்பிட போனோம். அதனால் இப்போ எவ்வளவு நேரம் இருக்குது நமக்கு? மணி இப்போது 12:15 வச்சுக்கோங்க, 12:20.
இங்கே எவ்வளவு நேரம் நடத்தலாம்? அதிகபட்சம் எவ்வளோ நேரம் உங்களால் இருக்க முடியும் சாப்பிடாம? நம்ம வந்து ஒரு 2 மணின்னு வச்சுக்கலாம், சரியா? அந்த 2 மணிக்கு ஒரு 5-10 நிமிஷம் அலவன்ஸ் கொடுங்க. ஒருவேளை நான் 2 மணிக்குள்ளே முடிக்க முயற்சி செய்கிறேன், இவங்கெல்லாம் ஒத்துழைக்கணும். சில பேருக்கு மணி அடித்த அப்புறம் தான் பேசணும்னு ஒரு உத்வேகம் வரும். அந்த மாதிரி இவர்கள்லாம் இல்லை. இவங்கெல்லாம் மணி அடித்த உடனே முடிச்சிருவாங்க. அப்படிலாம் அந்த விபத்துகள் நடக்காமல் இருந்தால் ஒரு 5-10 நிமிஷம் கொஞ்சம் அதிகமாக போனால் நீங்கள் பொறுத்துக்கணும். அது மட்டும்தான், சரிங்களா? அதில் 2 மிக அதிகமாக போனால் ஒரு 2:10க்குள்ளே நம்ம நிகழ்ச்சியை முடித்து விடலாம். இப்போ மிக நல்ல தலைப்பை கொடுத்து நிறைய பேச்சாளர்களும் இருந்து இவ்வளவு நல்ல அரங்கம், இவ்வளவு அருமையான ஒரு இயக்குனர், நல்ல ஆடிட்டோரியம் எல்லாம் கொடுக்குற போது சீக்கிரம் முடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான், அது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நாம் முயற்சி செய்வோம். இப்போ வந்து என்னை இங்கே வரவேற்பு சொன்ன அந்த தம்பி ஆகட்டும், என்னை அறிமுகம் செய்த அந்த தம்பி ஆகட்டும், ரொம்ப உயர்வாக என்னை பற்றி சொன்னார்கள். அதில் நிறைய பொய், அதனால் நீங்கள் அதை விட்டுடலாம். ஆனால் அவர்களுடைய தமிழ் நன்றாக இருந்தது. அதற்காக என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவிக்கிறேன். அதில் என்னை அறிமுகம் செய்த அந்த தம்பி கடைசியாக முடிக்கிற போது பட்டிமன்ற ராஜாக்களுக்கே சவால் விடக்கூடியவர்னு சொன்ன விஷயத்தை நான் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக் கொள்கிறேன். நீங்க ஒருவேளை நாளை பின்ன ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிட்டா இதை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. இப்போ இந்த அளவில் மடமடன் நம்ம பட்டிமன்றத்துக்கு போவதற்கு முன்னால் ஒரு 5 நிமிடம். முதல் விஷயம், பாரத ரத்னா எம்ஜிஆரை பற்றிய ஒரு ஒளிக்காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். அதில் சில பிரச்சனைகளால் அதை முழு ஃபுல் ஸ்க்ரீனை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவரை பற்றி தெரிந்திராதவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கவே முடியாது. இனி பிறக்க போகும் குழந்தைகள் கூட அந்த பெயரை தெரிந்து கொண்டுதான் பிறக்கும். மாற்ற முடியாத சரித்திரத்தினுடைய மகத்தான பொன் கணங்களை நம்முடைய மாநிலத்துக்கு கொடுத்து சென்ற சில பேர் என்று நீங்கள் பட்டியல் போட்டால் அதில் எம்ஜிஆரினுடைய பெயர் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவர் மறைந்து போய் பல்லாண்டுகள் ஆன பிறகும் கூட அவர் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பிக்கொண்டிருக்கின்ற முதியவர்கள் நம்முடைய கிராமங்களில் இன்னும் இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எவ்வளவு தூரம் பாப்புலராக இருந்தார் என்பதை உங்களை மாதிரியான இளைஞர்கள் சில பேரால் அதை ஃபீல் பண்ணக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி அவருக்கு இருந்தது. அவர் திரைப்படங்களில் நடிக்கிற போது அந்த பாப்புலாரிட்டி வந்தது. அதற்கு மிகப்பெரிய காரணம் ஒவ்வொரு ஃப்ரேமையும் பாசிட்டிவாக இருக்கணும் என்று மாத்திரமே அவர் கணித்தார். அவருடைய படங்களை பார்க்கிற போது, அவர் படங்களினுடைய பாடல்களை கேட்கிற போது, யூ வில் ஒன்லி கெட் பாசிட்டிவ் எனர்ஜி. வாழ்க்கை என்பது கஷ்டமானது தான், இருந்தாலும் அதை வாழ்ந்துவிட முடியும் என்கிற நம்பிக்கையை, தெளிவை, கம்பீரத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய பாடல்கள் எப்போதுமே இருக்கும். அவருடைய படத்தின் வசனங்களும் அப்படித்தான். ரொம்ப அவர் கஷ்டப்பட்டு அப்படியே கவுந்து அழுது அப்படிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. பெரிய கஷ்டங்கள் வந்தால் கூட அப்படி ஒரு தடவை மூக்கை உறிஞ்சிக்கிட்டு எழுந்து நின்று திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிருவார். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்பதை அவர் படங்களின் வாயிலாக தன்னுடைய லட்சோப ரசிகர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். தேர்தலுக்கு அரசியலில் அவர் ஈடுபட்டு தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்த போது ஒரு கிராமத்துக்கு பிரச்சாரம் செய்ய போகிறார். அவருடைய கூட்டங்களில் பெரும்பாலும் சில வயதான பெண்மணிகள் அவரை வாழ்த்துவாங்க. ஒரு பாட்டியம்மா எம்ஜிஆர் கிட்ட சொன்னாங்க, நீ தான் நிச்சயம் ஜெயிப்ப, அதில் ஒன்றுமே சந்தேகம் இல்லை, ஆனால் நம்பியார்ட்ட மாத்திரம் ஜாகிரதையாருன்னு சொல்லிச்சு அந்த பாட்டு. எலெக்ஷன் என்பதிலே நம்பியார் கிடையாதுன்றதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவர்களுடைய உலகம் என்பது எம்ஜிஆர் என்ற பிம்பத்தால் ஆன உலகம். அவர்தான் அதிலே இருந்தார், நீக்கமர நிறைந்திருந்தார். அவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளை உடையவர் அப்படின்றது வெறும் புகழ்ச்சிக்காக சொல்லப்பட்டது அல்ல. எம்ஜிஆருக்கு மிக மிக எதிரான அரசியல் கருத்துக்களை வைத்து கொண்டிருந்த எத்தனையோ பேர் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஒருவருடைய வயிறு வாட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொறுக்கவே மாட்டார் என்பதை அவருடைய எதிரிகள் கூட எப்போதுமே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவரோடு வேலை செய்த அத்தனை பேரும் சொல்லுவது, என்னதான் அவர் பிஸியா ஷூட்டிங்ல இருந்தா கூட கார் டிரைவருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சான்னு கேட்காம ஒரு நாள் கூட அவர் இருந்தது கிடையாது. அங்கே இருக்கிற லைட் பாயிலிருந்து ஆரம்பித்து
அது நம்ம பெரும்பாலும் நம்ம அதை மறந்துடுவோம். ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது போகிற ஜோரில் நம்ம உள்ளே போய் நல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புற நேரத்துக்கு டிரைவருக்கு ஃபோன் அடித்தாக்கா இப்போ தான் சாப்பிட்லாம், அவருக்கு அவ்வளோ நேரம் சாப்பிட போகலாமா கூடாதான்னு தெரியாது. அவர் போய் தட்டில் கை வச்ச உடனே நம்ம வந்துட்டா என்ன செய்யறதுன்னு சாப்பிடாமலே இருப்பார். ஆனால் மற்றவர்களினுடைய வயிறுகள் பசிக்கக்கூடாது என்பதிலே எந்நாளும் ஆழ்ந்த கவலை கொண்ட ஒரு தலைவராக தன் வாழ்வின் இறுதி நாள் வரையில் எம்ஜிஆர் இருந்தார். தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று முழு மூச்சாக முனைந்தார். அதில் பலவற்றில் வெற்றியும் கண்டார். அதனால்தான் அவருக்கு பாரத ரத்னா கொடுத்த போது கான்ட்ரவர்சியே வராத ஒரு அவார்டு அது. இன்னைக்கு யாருக்கு என்ன விருது கொடுத்தாலும் 8 பேர் கொடி பிடிக்கிறாங்க. எப்படி கொடுக்க போச்சுன்னு சில பேர் சொல்றாங்க, எப்படி கொடுக்காம போச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. எந்த கான்ட்ரவர்சியுமே இல்லாமல் மனுஷன்னா அவர் தான் யா என்று காலங்களை கடந்து நிற்கின்ற புரட்சி தலைவர். இப்போ அவருக்காக என்று எத்தனையோ தலைமுறைகள் தாண்டி வந்தாச்சு. இப்போ நீங்கள்லாம் அந்த இப்போ நமக்கு வந்து நீங்கள் ரஜினி படத்தை முதல் ஷோ போய் உட்காந்து அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு வந்து பார்க்குற போது விசில் அடிக்கிற சந்தோஷங்களை நீங்கள் எப்படி உணர்ந்திருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுடைய அப்பாக்கள், உங்களுடைய தாத்தாக்கள் எம்ஜிஆருடைய படத்துக்கு போன சந்தோஷங்களை உணர்ந்திருப்பார்கள். இப்படி காலம் கடந்து வாழுகின்ற ஒரு மாமனிதரை நினைவு கூர்ந்து இந்த விழாவை நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள். அதில் முதலாக ஒரு பட்டிமன்றம், தமிழிலே ஒரு நிகழ்ச்சி, பேசுகிற தம்பிகள் எல்லாம் ஒருவேளை அநேகமாக வாழ்க்கையில் முதல் தடவையாக வேட்டி கட்டி வந்திருக்கிறார்கள். அதில் ஏகப்பட்ட பெல்ட் கில்ட்டெல்லாம் போட்டு செட்டப் பண்ணியிருப்பாங்க. இப்போது தமிழ் நிகழ்ச்சி என்பது என்ஜினியரிங் கல்லூரிகளில் புதுமையானது தான். முதல் கேள்வி, அது தேவையா? என்னத்துக்கு? நமக்கு பிளேஸ்மெண்ட் நாளை கொடுக்குற போது தமிழில் கொடுக்க போகிறாங்களா? இன்டர்வியூ நடக்கிற போது நமக்கு தமிழில் கேள்வி கேட்க போகிறாங்களா? இப்போ தமிழ் மொழிப்பாடம் என்பதை ஸ்கூல்லையே விட்டாச்சே. இப்போ சிபிஎஸ்சிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸோட மொழிப்பாடமே கிடையாது. சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு தெரியும். ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்கன்னா 12 மட்டும் படிக்கிறோம். ஆனால் லிமிட்டடாக தான் படிப்போம். ஏன்னா அதில் வர மார்க்னால நமக்கு என்ன பயன் என்ற ஒரு கேள்வி இந்த தலைமுறையினரிடம் இருக்கிறது. இப்போ எதனால் தமிழுக்கு விழா எதற்கு, பட்டிமன்றம் எதற்கு என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை சொல்லிட்டு நம்ம பட்டிமன்றத்தை தொடங்கி விடலாம். இன்றைக்கு நானும் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறேன். எத்தனையோ கேண்டிடேட்ஸை இன்டர்வியூ பண்ணுறேன். வேலைக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொடுக்கிறோம் என்ற முறையில் நான் தெரிந்திருப்பது என்னவென்றால், நீங்கள் பள்ளியில் வாங்கின மதிப்பெண்கள், என்ஜினியரிங்கில் வாங்குகிற மதிப்பெண்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் அதைவிட நிறுவனங்கள் பெரிதாக மதிப்பது how much are you able to communicate, உங்களால் எவ்வளவு தூரம் வெளிப்படையாக தொடர்பு கொள்ள முடிகிறது என்பதை இன்றைய நிறுவனங்கள் ஊன்றி கவனிக்கின்றன. பேசுவதற்கான திறமை, தகுதி, புத்திசாலித்தனம், அந்த நேரத்தில் சரியான விஷயங்களை சொல்லுவதற்கான நுண்ணுணர்வு, அலர்ட்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நுண்ணுணர்வு இது மிக முக்கியம். பேசுவது என்றால் மேடையில் ஏறி பேசுவதல்ல, கான்வர்சேஷன், ஒருவரோடு ஒருவர் பேசுவது, எலிவேட்டர் டாக் என்று நிறுவனங்களில் சொல்லுவார்கள். ஒரு நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்துட்டீங்க, லிஃப்ட்டில் நீங்கள் போகிறீங்க, அப்போ எம்டி வராரு. நம்ம என்ன செய்வோம்? அன்றைக்கி நம்ம சேர்ந்து அப்போ தான் 6 மாதம் ஆயிருக்கு. என்ன செய்வோம்? பெரும்பாலும் பம்பும், அந்த மச்சான் அந்த ஆள் போயிருட்டுண்டா. அது நம்ம வந்து சில சமயம் ப்ரொஃபஸர்ஸ்டே அதை செய்வோம். அவர் முன்னாடி போனால் நம்ம இங்கேயே நின்றுலாம். அதுவும் உங்கள் வளாகத்துக்குள்ளே கார்லாம் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும்னு ஒரு சட்டம் இருக்கான். ப்ரொஃபஸர்ஸ் போனால் நம்ம ஸ்பீடு வந்து 2 கிலோமீட்டர் ஆகிடும். அவங்கெல்லாம் போட்டு மெதுவாக அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இதை எதிர்கொள்வதிலே ஒரு தயக்கம் இருக்கிறது நமக்கு. இப்போ அந்த லிஃப்ட்டில் எம்டி போன உடனே தயங்காமல் தானும் போய் நிற்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்க முடியும்? அப்படி நின்றாலும் கூட அவரை பார்க்காமல் அந்த நேரத்தில் ஃபோனை பார்த்துக்கிட்டு இல்லை எங்கேயோ பார்ப்பது போல பாவனை செய்து கொண்டு லிஃப்ட் கதவு திறந்தோட அப்பாடா பொழைச்சோன்னு வெளியில் ஓடுபவர்கள் 90%. இவர்கள் ஒரு பொன்னான வாய்ப்பை இழந்தவர்கள். அந்த கிடைக்கிற அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் நேரம் எம்டியோட அப்பாயின்மெண்ட் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஹியர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எலிவேட்டர் டாக். அந்த 3 நிமிஷத்தில் புத்திசாலித்தனமாக 2 சென்டென்ஸை நீங்கள் பேச முடிந்தால் கூட, அவருடைய நினைவில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார் என்பது தங்கினால் கூட உங்களுக்கு கிடைக்கிற மகத்தான வெற்றி அது. அதற்கு தேவை பேசுவதற்கான தைரியம். பேசுவதற்கான தைரியம் எப்படி வருகிறது என்றால் மொழி புலமையால் வருகிறது. மொழி புலமை எப்படி வருகிறது என்றால் குறைந்தபட்சம் தாய்மொழியிலாவது பேச தெரிந்தால் தான் ஆங்கிலம் என்பது வசப்படும். இதை நான் அனுபவத்தில் பார்த்து சொல்லுகிறேன். ஒருவேளை ஆங்கிலத்தில் பேசுவதற்கு சில தடைகள் இருந்தால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தாய்மொழியில் நன்றாக பேச தெரிந்திருந்தால் ஆங்கிலத்தில் பேசுவது தானாகவே வரும். தாய்மொழி
தாய்மொழியே ததுங்கினத்தோம்னா ஆங்கிலம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது.